வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கோரிக்கையை பற்றி பார்க்க போகிறோம். விருதுநகர் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான ஜங்ஷனாக இருக்கிறது. இந்த விருதுநகரில் இருந்து செங்கோட்டைக்கு போகக்கூடிய பாதையும், அதே மாதிரி திருநெல்வேலிக்கு செல்லக்கூடிய பாதையும், மதுரைக்கு செல்லக்கூடிய பாதையும், காரைக்குடிக்கு செல்லக்கூடிய பாதையும் இருக்கிறது. ஆனால் இந்த விருதுநகரில் இருந்து திருவாரூர் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான பகுதியாக பார்க்கப்படுகிறது. இந்த பகுதிக்கு போகணும் அப்படின்னா நேரடி ரயில்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கு. இரவு நேரத்தில் செங்கோட்டையில் இருந்து தாம்பரம் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் வாரம் 3 முறை இந்த ரயில் இயங்குகிறது. இந்த ட்ரெயினில் நம்ம விருதுநகரில் இருந்து இரவு நேரத்தில் நம்ம திருவாரூர் செல்வதற்கு வழி இருக்கிறது. விருதுநகரிலிருந்து புறப்பட்டு காரைக்குடி, அறந்தாங்கி, பேராவூரணி, பட்டுக்கோட்டை வழியாக. சரி, இதை விட்டுட்டோம் அப்படின்னா வேளாங்கண்ணிக்கு செல்லக்கூடிய ரயில் இருக்கிறது. அது வாரம் 2 முறை இயங்குகிறது. இப்போது திருவிழா நடைபெறுறதுனால கிட்டத்தட்ட ஸ்பெஷல் ட்ரெயின் அப்படிங்கிறது இந்த ரூட்டில் இருக்குது. ஆனால் இந்த ரூட்டில் பயணிகள் ரயில் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையவே கிடையாது. இப்போது காரைக்குடியில் இருந்து காலையில் மயிலாடுதுறை நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின் இருக்குது. அதே நேரத்தில் ரிட்டன் அதே டயத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா காலையில் திருவாரூர்லேருந்து கிளம்பி காரைக்குடி வரைக்கும் வரக்கூடிய பயணிகள் ரயில். இந்த ரயில் தான் மீண்டும் மாலை நேரத்தில் மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் வழியாக காரைக்குடி வரக்கூடிய ட்ரெயின். அதே மாதிரி மாலை நேரத்தில் காரைக்குடியிலிருந்து திருவாரூர் போகிற ட்ரெயின். இந்த ட்ரெயின் காரைக்குடியிலிருந்து இருக்குது. ஆனால் விருதுநகரிலிருந்து போகணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம காரைக்குடிக்கு போகணும். அது வேறொரு ரயிலின் மூலமாக தான் போகணும். அப்படிங்கிறதுனால அது சரியான இணைப்பாக இல்லை, இணைப்பு ரயிலே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆக இந்த விருதுநகர் பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கட்டும், அதே நேரத்தில் திருவாரூர் பகுதி மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கட்டும், விருதுநகர்லேருந்து அதிகப்படியான ரயில்கள் புறப்படுறது கிடையாது. விருதுநகர்லேருந்து காலை நேரத்தில் காரைக்குடி வரைக்கும் ஒரு ட்ரெயின் போகுது. அது நிச்சயமாக திருச்சி வரைக்கும் சென்றுவிடும். இந்த ட்ரெயினை தவிர வேறு ரயில்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஒரு ரயில் தினசரி இயக்கப்பட வேண்டும். அந்த ரயிலானது காலை நேரத்தில் விருதுநகரிலிருந்து புறப்பட்டு அங்கிருந்து மானாமதுரை, காரைக்குடி, அறந்தாங்கி, பட்டுக்கோட்டை, முத்துப்பேட்டை, அதிராமப்பட்டினம் வழியாக திருவாரூர் போச்சு அப்படின்னா காலையில் 6:10க்கு காரைக்குடியிலிருந்து மயிலாடுதுறை செல்லக்கூடிய ரயிலுக்கு அடுத்தபடியாக இன்னொரு ட்ரெயினும் இருக்கும். இது நிச்சயமாக படிப்பு விஷயமாக, ஏன்னா நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம். இந்த பட்டுக்கோட்டை பகுதிக்கு படிக்க செல்பவர்கள் இந்த பேராவூரணியிலிருந்து அதிகமாக இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால இன்னும் நிறைய தொழில் ரீதியாக பயணிக்கக்கூடிய மக்களும் இருக்காங்க. அப்படிங்கிறதுனால அன்ரிசர்வ்டு பயணம் அப்படிங்கிறது எளிதாகும். அப்படி செல்லக்கூடிய ரயில் மாலை நேரத்தில் மீண்டும் திருவாரூரிலிருந்து புறப்பட்டு காரைக்குடி வழியாக விருதுநகருக்கு வரும்போது இணைப்பு ரயில் மூலமாக நம்ம செங்கோட்டைக்கும் போக முடியும். காரணம் என்ன அப்படின்னா அந்த நேரத்தில் தான் நிறைய ரயில்கள், குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஈரோட்டிலிருந்து திருநெல்வேலி வழியாக செங்கோட்டைக்கு செல்லக்கூடிய ரயிலாக இருக்கட்டும், அல்லது மயிலாடுதுறையிலிருந்து செங்கோட்டைக்கு செல்லக்கூடிய ரயிலாக இருக்கட்டும், இந்த ரயில்கள் சந்திக்கக்கூடியது இந்த இடத்துல தான். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.